அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏப்ல நீ இன்னைக்கு இன்னும் காலேஜ் போலையாக்கும்? எம்மா எதுக்குமா இன்னைக்கே காலேஜ் போனோம்? அண்ணனுக்கு நேத்து தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என்ன 2 நாள் லீவு தான் போ. நான் மொத்தமா 4 நாளைக்கு லீவு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமா இப்படி எல்லாம் காலேஜுக்கு என்ன நேரமா லீவு போட்டுட்டு இருந்தா அவர் எங்க இருந்து ஒழுங்கா படிக்க? ஒழுங்கா எந்த அரியரும் இல்லாம ஒழுங்கா பாஸ் பண்ற வழியை பாரு. எம்மா போமா, நான் அதெல்லாம் கரெக்டா பாஸ் பண்ணிடுவேன். மகாராணி என்ன எழுந்து வரல போலயே. என்னதான் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காவளோ தெரியல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போனா அடுத்த நாள் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் டான் எழுதுறான்டா. மணி பாரு 9 போது என்ன எழுந்து வெளியே வரல. எம்மா எதுக்குமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்க? 6 மணிக்கு எழுந்து ரியா நீ என்ன பண்ண போறாவே? பொறுமையா எழுந்துட்டோம். ஆமாடி ஆமா, உனக்கு என்ன, நீ நல்லா சொல்லுவா பொறுமையா எழுந்துட்டுமா. ஏன் வீட்ல கிடக்குறப்ப அவ்வளவு வேலையை நான் தான் செய்யணுமோ? அவ வந்தா கொஞ்சம் கூட மாட எல்லா வேலையும் செய்யலாம்ல. ஐயே அந்த மாமியார் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏன் இவ்வளவு நாள் நீ தானே அவ்வளவு வேலையும் செஞ்சா? நீங்க ஒரு நாள்ல என்ன ஆயிர போகுது? ஆமா சும்மா அந்த சப்போர்ட் கொண்டு குறைச்சல்ல. பேய் கதவை தான் தட்டணும் போல. எழுந்து வர வேண்டியதானம்மா. சை ஐயோ, வீட்டுக்கு ஒரு மருமக வந்தோடனே அவ்வளவு மாமியாரும் இப்படி ஆயிடுறாவ. என்னத்த சொல்ல? என்ன அந்த மாமியா கிளவிய காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. ஒருவேளை ரூம் உள்ள இருக்குமோ? கூப்பிடுவோம். எத்தே எத்தே எத்தே, நீங்க எங்க இருக்கீங்க? எருமை எனக்கு என்ன காது செவுடாவா போயிடுச்சு. இந்த கத்து கத்துற என்னத்தே இப்படி கோவப்படுறிய? சொல்லு, என்ன விஷயம் சொல்ல வந்தது சொல்லு. எத்தே அது நீங்க எப்பவுமே என்ன திட்டுவியல்ல, நான் பொறுப்பு இல்லாம இருக்கேன்ட்டு. இன்னைக்கு காலையில எழுந்து எல்லா வேலையும் நான் பொறுப்பா நானே செஞ்சேன் தே. ஆமா அப்படியே என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டா? எத்தே சொன்ன நீங்களே சாக்காயிருவிய. காலையில எந்திரிச்சு சோத்த பொங்கி சாம்பாரை வச்சு அவியல் வச்சிருக்கேன் தே. என்ன மர்மோளை சொல்றா? நீ சாப்பாடு பொங்கி குழம்பு வச்சு அவியல் வச்சியா? ஆமாத்தே ஆமா. நீங்க என்ன எத்தனையோ நாள் திட்டுவிய பொறுப்பு இல்லாம இருக்கான்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு காலையில எழுந்து உங்களை அசத்தணும்ட்டே அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். அடி ஆத்தி, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய்யை சொல்றியா? எத்தே கிச்சன்ல வந்து பாருங்க, எல்லா ஐட்டமும் சும்மா பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவளை நம்பலாமா நம்ப கூடாதா? திடீர்னு நம்மளுக்கு சமைச்சு வச்சிருக்கா அப்படின்னு ஒருவேளை விஷம் போட்டுருப்பாளோ? ஒரேடியே கிளவி போட்டு தெரியலான்ட்டு. என்னன்னு தெரியல. இவளை நம்பி சுவாத்துல கை வைக்க வேற பயமா இருக்கே. கிளவி என்னத்த யோசிச்சுட்டு இருக்கு? எத்தே எத்தே மர்மோளே என்னத்தே யோசிக்கிறிய? ஒரு நாள் இல்லாம திருநாளா இன்னைக்கு சமைச்சிருக்காளே தானே யோசிச்சிய. இதுக்கப்புறம் எத்தே நீங்க சமைக்கவே வேண்டாம். என்ன டான் எழுந்து காலையில காபி போடுறதுல இருந்து நைட்டு டிஃபன் செய்யற வரை எல்லாமே உங்களுக்கு நானே பார்த்து செஞ்சு தரேன் தே. அடி ஆத்தி, இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. இவ பேசுற பேச்சுக்கு கீழ இருந்து வானத்துக்கு மழை பெய்யும் போலயே. என்னமோ சொல்றா, வித்தியாசமா பேசுறா. நம்பத்தான் முடியல. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். இப்ப வாச்சு புத்தி வந்திருக்கே. எத்தே கவலைப்படாது எத்தே. சரிங்க தே, நான் கொஞ்சம் வெளியே போறேன், போயிட்டு வரேன். சரியா? செல்லத்தாய்க்க வேற எனக்காண்டி காத்திருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கதை பேசிட்டு ஜாலியா இருங்க தே. ஏதாச்சும் வேணா ஒரு போன் அடிங்க, உடனே வந்து எதனாலும் போட்டு தரேன். காப்பியும் போட்டு வச்சிருக்கேன், அப்பப்போ வேணா குடிச்சுக்கிடுங்க. நல்லா உடம்பு பாத்துக்கிடுங்க தே. ஏன் பாவி மக்கா, நம்பவே முடியலையே. எத்தே நான் போயிட்டு வரேன் தே. சரி மர்மோளே, நம்ம மர்மோளா இது? ஒருவேளை இது கனவா? என்ன இளவுன்னு தெரியலையே. எழுந்து வர்ற நேரத்தை பாரு, 11 மணிக்கு. ஏமா ரியா? சொல்லுங்க தே. என்ன மாதிரியா இவ்வளோ லேட்டா எழுந்து வர? இன்னைக்கு கோயிலுக்கு வேற போகணும்னு நினைச்சேன். நீ இவ்வளோ லேட்டா எழுந்து வர? ஆமா, இங்க இருக்க பிரச்சனையில கோயிலுக்கு வேற போகணுமா? கோயிலுக்கு என்ன மாதிரியா? நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாமே இருக்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறமா என்ன இந்த சுடிதாரத்துக்கு போட்டுட்டு அதை கலட்டி போட்டுட்டு நல்லா சேலையை உடுத்திட்டு வா. அதான் நல்லா பொம்பளைக்கு லட்சணமா இருக்கும். இப்ப இந்த அத்தைக்காரி என்கிட்ட சென்னிலே அரவாங்க போற பாரு. சும்மா நானும் சைலண்டா இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கா. சரி அப்புறம் என்னம்மா பாரு, நெத்தியில குங்குமம் வைக்காம வந்திருக்கா. நீ ரூம் விட்டு வெளியே வரும்போதே நல்ல சேலை கட்டிட்டு நல்லா நெத்தி நிறைய குங்குமம் வச்சுட்டு தான் வெளியே வரணும் பத்துக்க. வேற இந்த மாதிரி தாலி எல்லாம் வெளியெல்லாம் போடக்கூடாது பத்துக்க. உள்ளதான் போடணும் சரியா? தாலி வெளியே அடுத்த வீட்டுக்கு படக்கூடாது. இது என்ன தாலி இதுக்கு வெளியே போட்டு வந்திருக்கா? இதோ ஆரம்பிச்சிட்டாலும் அந்த அத்தைக்காரி. கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த மாமியார் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளா? சரி, தாலி எடுத்து உள்ள போட்டுக்கிறேன், நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சு தொலைக்கிறேன். வேற இன்னும் லிஸ்ட் போடுங்க. என்னம்மா நீ ஒரு மாதிரி பேசுறா? சரி, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னத்தை கேட்டு தொலைய போறாளோ? சொல்லுங்க தே. ஏம்மா அது நைட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா? இவ என்ன இந்த முறை முறைக்கிறா? ஏரியா நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு என்ன அப்படி முறைக்கிறா? இதோ பாருங்கத்தே, நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கியா? ஓவரா என்ன நினைச்சிட்டு இருக்கியா? கேட்கற கேள்வியா இது? ஏரியா எதுக்கு இப்ப அப்படி கோவப்படுற? அப்படி உன்ட்ட என்ன கேட்டுவிட்டேன்? எல்லாரும் கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் எல்லாரும் கேட்கற கேள்வியை தானே நானும் கேட்டேன். எனக்கு வாயில நல்லா வந்துரும். சும்மா என் வாயை போட்டு கிளறிட்டு இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க. சரியான
இல்ல இந்த அத்தகாரிக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். இப்ப என்கிட்ட ஒரு அரை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கேன். இருக்க வெறுப்புல கேக்குற கேள்விய பாரு. என்ன சொல்ல சொல்ல அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? ஒரு பெரியவங்கன்னு கூட பார்க்காம ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. யார் பெரியவங்க? இல்ல எனக்கு புரியல. பெரியவங்க பண்ற மாதிரி நடந்துக்கிடணும். நான் என்ன பிடிச்சதா உங்க பையனை இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கேக்குற கேள்விய பாரு. நானே என்ன பண்ண என் தலையெழுத்து கல்யாணத்தை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். நல்ல கேள்வி மட்டும் நல்ல வக்கடியா நல்லா கேளுங்க. சி 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 என்ன வாய் என்ன வாய். இவளையே என் பையன் கல்யாணம் பண்ணி வச்சே. இதுக்கு என் பையன் கல்யாணம் பண்ணாமே இருந்திருப்பான் போலயே. ஏம்மா ஏமா காலையில இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிய? என்ன இப்போ? ஏன்ட்ட ஏன் கேக்குற? நான் இவகிட்ட கேளு. இவன் தேவலாம கத்திட்டு இருக்கா. என்னம்மா நீ அவதான் கத்துவான்னு தெரியும்ல, அப்புறமா அவட்ட ஏன் நீ போய் பேசிட்டு இருக்க? ஆமா நான் தான் வந்து அழைச்சேன். உன் அம்மாவே என்கிட்ட வந்து பேசி பேசி வெத்தல பாக்க வச்சு. அந்த வேலையை பத்தி போக சொல்லு பாத்துக்க. பாத்தியா எப்படி பேசுறான்னு பாத்தியா? ஏம்மா எனக்கு புரியல. பாத்தியான்னா அவதான் அப்படி பேசுவான்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுதானே என் தலையில கொண்டு கட்டி வச்சீங்க. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். அனுபவிங்க சேர்ந்து. எனக்கு என்ன ஆளை விடுங்க. என்ன நீ சண்டை போட்டு எப்படி நான் போய்க்கோங்க. என்ன கிருஷ்ணா நீ இப்படி பேசிட்டு இருக்கா? வேற என்ன எப்படி பேச சொல்றா? என்னவே அவட்ட சண்டைக்கு நிக்க சொல்றியா? என்னாலலாம் முடியாது. இந்த பார் கருவாப்பையிலே உன் அம்மாட்ட சொல்லி வச்சு பாத்துக்க. சும்மா தேவையில்லாத கேள்வியில என்கிட்ட போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. இம்மா உனக்கு ஏமா அது தேவையில்லாத வேலை? அப்ப அவகிட்ட என்னத்த கேட்டு தொலைஞ்ச? அவள் சும்மா கட்டல ஆடுன்னு ஆடுவா. இப்ப என்ன ராட்சசி மாதிரி நின்னுட்டு இருக்கா? இல்ல கிருஷ்ணா அப்படி ஒண்ணு நான் ஒண்ணு தப்பா கேட்டறல. சரி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. சரி புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தேலாம் தான் கேட்டேன். அதுக்கு தான் இந்த நேரம் நிக்கா. ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எந்த நேரத்துல எதை பேசணும்னே உனக்கு தெரியாதோ? இத போய் கேட்டா வரவ எரிஞ்சுலாம அவன் என்ன பண்ணுவா? என்னலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ என்ன திட்ற? இம்மா லூசு மாதிரி வேற அவகிட்ட போய் கேட்டிருக்கேன். ரெண்டு ரெண்டும் பிடிச்சா கல்யாணம் பண்ணோம். அதாம்ல இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆவல. அதுக்குள்ள நீ பொண்டாட்டி பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறா என்ன? என் பக்கம் எவன சப்போர்ட் வர தேவையில்ல. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். வேலையை மட்டும் பாத்துட்டு போங்க. இந்த பாரு ரியா நீ முதல்ல வாயை குறை. நான் எதுக்கு குறைக்கணும்? நான் அப்படிதான் பேசுவேன். ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையாமா? இதுக்கும் அவகிட்ட போய் அப்படி பேசுற? உன் வேலையை பார்த்துட்டு போவாமா முதல்ல. சும்மா ஏன் தலையை போட்டு உருட்டாதீங்க. ஏற்கனவே நிம்மதி இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன். இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயாவது போயிருவேன். போய் தொலை வேண்டியதானே. உன்னை இப்ப எவ தேடிட்டு இருக்கா? கருவா பையன் சூனியக்காரி இங்க நல்ல வாய்க்குள்ள வச்சு முடங்கிட்டு இருக்கா பாரு. பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். கருவா பையல ஏன் தப்புதான். எல்லாம் ஏன் தப்புதான். உன் பொண்டாட்டிட்ட என்ன நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். போதுமா? எல்லாரும் பொண்டாட்டி வந்து ஒரு மாசம் இல்ல 2 மாசம் கழிச்சு தான் மாறுவானுவே. ஆனா இவன் ஒரு நாள் கூட ஆவல. அதுக்குள்ள பொண்டாட்டி பக்கம் போயிட்டான். மா என்னமா பேசிட்டு இருக்க? என்ன நடக்குன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஆமாயா ஆமா நான் பைத்தியம் தான். போ உன் பொண்டாட்டி அங்க தெளிவா இருக்கா. அவட்ட போய் பேசு. பொண்டாட்டி உன் அம்மாட்ட சொல்லி வை பாத்துக்க. பொண்டாட்டினா அவ்வளவுதான் பாத்துக்க. காண்டாயிருவேன். டச்சை எனக்கு இறகம். ஏ கடவுளே, இவளை எந்த நேரத்துல தான் நீ படைச்சு தொலைஞ்சியோ தெரியல. என்ன வாயி சை. மூஞ்ச பாரு மூஞ்ச நல்ல மங்குனி மண்ட மாதிரி. என்ன இங்க என்ன நீ மூஞ்ச பாத்துட்டு இருக்க? என் மூஞ்சில என்ன தேன வடியுது? போ அந்தால சும்மா இங்க நின்னுட்டு. ஆமா இவிய பெரிய பேரழகி நினைப்பு. இவிய முகரை வேற நாங்க பாத்துட்டு இருக்கோம். 10 பைசா காயின் மாதிரி இருந்துட்டு சீனா போட்டுட்டு இருக்கா. சீனை யாரு? நான் 10 பைசா மூஞ்சா? நீ தான் 10 பைசா மூஞ்சி. சூனியக்காரி போடி. பாரா வாடி போடி பேசணும் வச்சுக்கே. வாய் இழுத்து வச்சு அறுத்துருவேன். சீ போடி. வேணா நீ நாம போட வேணாம். உன் கூட வந்த சண்டை போட்டு வாழ்க்கை போகும் வீணா. ஹிட்லர் பேத்தியே காதல் ஒண்ணு யூதரில கொள்ளாதே. பிஸ்கட் கூட சரி தருது. காஷ்மீர் நீ பாகிஸ்தான் வீராது திஷும்டா. என்னடி போட்டா போட்டி போட்டா போட்டி போட்டா போட்டி போட்டா. போட்டி. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் பச்சைக்கிளியக்கா இவ என்ன வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா ஏதோ யோசனையிலே இருக்கா. என்னன்னு தெரியலையே. அதான் பஞ்சி எனக்கும் தெரியல. விட்டத பார்த்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே எல்லாம் கிடக்கா. கேட்டுருவோம். ஏன் பொண்ணு தாயி பச்சைக்கிளியக்கா ஏக்கா சொல்லுங்கக்கா. என்ன கூப்பிட்டுட்டே இருக்கோம் சத்தம் தராம யோசிச்சுட்டே இருக்கா. அதானே அப்படி என்ன யோசனை? ஏ பஞ்சி அதை ஏன் கேக்கா? காலையில என் கண்ணை என்னாலே நம்ப முடியல பாத்துக்க. என் மருமவா இருக்கல்ல காலையில சோத்த பொங்கி சாம்பார வச்சு அவியெல்லாம் வச்சிருக்கா பாத்துக்க. வச்சுட்டு காப்பியார போட்டு வச்சிருக்கேன். குடிங்க நல்லா குடிங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. போடுங்க வந்து நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போறேங்க. பரவாயில்லையே இப்படி ஒரு மருமவா கிடைக்க நீ கொடுத்துல வச்சிருக்கணும் பொண்ணு தாயி. ஐயோ பஞ்சி ஏன் நீ புரியாம பேசுறா? அந்த மூதேவி ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஊரையும் தெருவையும் சுத்திட்டே தான் திரியும் பாத்துக்க. இன்னைக்கு சோத்த பொங்கி குழம்பு வச்சிருக்கான்னா எனக்கு ஒரே ஆச்சரியமாவுல இருக்கு. ஒருவேளை உன் மருமவ திருந்திருப்பாளோ? அந்த கதை தானே எனக்கும் தெரியல. அந்த நெட்டச்சியை நம்பவும் முடியாது. ஏன் பொண்ணு தாயி நம்பாத. எனக்கு இப்ப ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்படிதான் என் மூத்த மருமவ என்ன பண்ணுனான்னா சோத்த பொங்கி குழம்பு வச்சு கூட்ட வச்சு எத்தா சாப்பிடுங்க
ஒரே தொல்லை. இன்னைக்கு இப்படி ஒரு நாளும் பண்ண மாட்டாளே, இன்னைக்கு ஏன் இப்படி ஒரே தொல்லை பண்ணன்னு நானும் நம்பி தின்னேன். பய உள்ள அது உள்ள என்னத்தை தெரியுமா கலந்து விட்டுருக்கா, பியாதி மாத்திரையே கலந்து விட்டுருக்கா. என்னது பியாதி மாத்திரையா? ஐயோ பஞ்சு, அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆவணும், எல்லாம் ஆயா போச்சு. கக்கூஸ்ல கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கடந்துருக்கேன். ஐயோ நவளவும் முடியாம எழுந்தவும் முடியாம படாத பாடுபட்டேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பாவி பயமோவ பியாதி மாத்திரையை கலந்து வச்சிருக்கான்னு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. ஏன் பஞ்சு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ ஒருவேளை ஏன் மருமகளும் பியாதி மாத்திரை எதுவும் கலந்து விட்டுருப்பாளோ? கண்டிப்பா கலந்துருப்பாளுவே. ஏன் மருமக தான் ஐடியா கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. ஏன் பொண்ணு தாய், அப்ப கொஞ்சம் பார்த்து ஊசாரா சூதானமா நடந்துக்க. இந்த வயசுல பியாதி கீதி ஆச்சுன்னா ஒரு ஐடியா போக வேண்டியதான், பாத்ரூம்க்கோ ரூமுக்கோண்டு. ஐயோ என்ன நீங்க வேற இப்படி பயம் காட்டுறியே? நான் வேற என் மருமவ அவ்வளவு வேலையும் செஞ்சு வச்சிருக்காளுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல கல்லலி போட்ட மாதிரி அவ்வளவு பேசுறியே. உண்மையதான் சொல்றேன் பொண்ணு தாயி, உசாரா இரு. சரி பஞ்சி, நீ சொல்லிட்டல்ல, உண்மையாதான் இருக்கும். ஏ பச்சைக்கிளியக்கா, வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா? பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாவளா? அட ஏன்டி அந்த கூத்த ஏன் கேக்கா? என் பேத்தி இருக்காளே ரியா, என்ன கண்டாலே எப்படா கொலை பண்றதுன்னு தெரியறா பத்திக்க. என்னால அந்த கல்யாணம் நடந்துச்சுட்டு நீ தானே கிளவி இந்த ஐடியாவை கொடுத்துட்டு என்ன அசிங்க அசிங்கமா திட்டியா பத்திக்க. என்ன பண்ண பேத்தி ஆயிட்டான்னு நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஏக்கா சின்ன பிள்ளைலக்கா அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிரும். எங்க சரியாக போகுது, போக போக என்ன கொன்னாலும் கொன்றுவான்னு நினைக்கேன். ரியாக்கு வேற பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். எனக்கு மனசே சரியில்லை, அவன் நல்லபடியா வாழணும். என்னங்க நீங்க அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சாச்சு, என்னமாவா கிருஷ்ணன் கூட இருந்து வாழதான் செய்யணும். வேற என்ன வேண்டான்னு இங்கே வந்து இருக்க முடியும்? அப்படி இல்ல ராணி, அவளுக்கு பிடிச்சா பரவாயில்ல. அவளுக்கு கிருஷ்ணனை சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது பத்தியா. நம்மளும் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்ம அவளை கல்யாணம் பண்ணு அப்படின்ட்டோம். அதான் யோசனையாவே இருக்கு. நம்ம எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, போக போக எல்லாம் சரியாயிரும். சரியான சந்தோஷம் தாமா. அண்ணே வாமா வாமா இருக்கட்டும். என்ன மரகதா இங்க வந்து நிக்கிற? மாப்பிள்ளை முன்னே கோயிலுக்கு அழைச்சிட்டு போலையாக்கும்? நல்லா கேக்குறீங்க பாருங்க கேள்வி. என்ன நீ பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, அந்த கத்து கத்துறா, ஒரு வார்த்தை பேச முடியல. கோயிலுக்கு கிளம்புனா அதுக்கு மூஞ்சி ஒரு படியா திரும்புது, வேற சுடிதார் போட்டுக்கு சேலை கட்டினா அதுக்கு மூஞ்சி திரும்புது, நெத்தில குங்குமம் வேணா அதுக்கு ஒரு படியா திருப்புறா. என்னதான் அவ மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏமா மரகத கோவப்படாதமா, எல்லாம் போக போக சரியாயிரும். எங்க இருந்து சரியாக போதோ? நான் தெரியாதனமா கிருஷ்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எனக்கே இன்னைக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. யாமா இப்படி சொல்றா? அண்ணே உங்களுக்காக மட்டும் தானே நான் வாயை மூடிட்டு இருக்கேன், இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னே. அந்த அளவுக்கு பண்றானே. எல்லாம் இந்த மனுஷனால வந்தது மரகதம். பொட்ட பிள்ளைல நல்லா அடிச்சு ஒழுங்கா திருத்தி வளங்கன்னு சொன்னா அப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து 2 பேரையும் கெடுத்து வச்சு கடைசியா இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டாச்சு. எனக்கு என்னமோ டவுட் தான், நீ 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாவன்னு எனக்கு தோணவே இல்லனே. அப்படியே ஒரு பேச்சு பேசுறா. பிரியா இருக்காளே, வார்த்தைக்கு வார்த்தை ஏன் முன்னாடியே என் பையனை கருவாப்பையிலேங்க பெத்த தாய் பெத்த வயிறு எனக்கு பத்திக்கிட்டு எரியாதாக்கும். தப்புதாமா தப்புதான், நான் வந்தோன்னு சொல்றேம்மா. முதல்ல சரி சொல்றாவே, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை விளையாட்டுக்கு பேசுறாவன்னு நினைச்சேன். இப்படி கட்டின புருஷனை இப்படி வாய்க்கு வாய் கருவாப்பையன்னு இப்படியா பேசுவாவே? ஏன் இங்க கட்டிட்டு சண்டை போட்டு இருக்கியே? எம்மா எல்லாம் பேத்திய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அவ என்ன பண்ணுவா? அவ தான் நல்லா உறங்க விட்டா உறங்குவாளே. என்னமா பேசுறா நீயும்? வேற ஒரு வீட்டுக்கு போன காலையில எழுந்தாண்டா 11 மணி 12 மணி வரை விட்டா உறங்கிட்டே இருப்பா போல. சரி விடு, முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிரும். ஒன்னும் சரியாகிற மாதிரி இல்ல, 2 பேரும் எந்நேரமும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காவ. இதெல்லாம் சரி வர மாதிரி எனக்கு தெரியல. என்ன மரகதம் நீ எப்படி புரிஞ்சுக்காம பேசுற? சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருக்கும், முதல்ல சண்டை போடுங்க, போக போக எல்லாம் சரியாயிரும். எங்க இருந்து சரியாவே? காலையில கோயிலுக்கு போகணும் கூட்டா அதுக்கு ஒரு படியா மூஞ்சி திருங்குது. மரகதம் கோயிலுக்கு வந்து கூட்டா எப்படி வருவாவே? எங்கேயாச்சும் வெளியே கிளியே அனுப்பி வைக்க வேண்டியதானே? அது பேர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அது என்னது? அனிமூனு அங்க அனுப்பி வைக்க வேண்டியதானே? எதுக்கு இங்கேயே அப்படி ஒரு சண்டை போட்டு 2 வாரம் சாவுறாவ? என்னமா ஹனிமூன் போய் 2 சண்டை போடணுமாக்கும்? பைத்தியக்காரி இங்கதான் சண்டை போடுவாவே. நாளேனா அப்படியே வெளியே சுத்தி போனா 2 வாரம் அப்படியே நல்லா சோடி போட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாவே. ஆமா மரகதம், எனக்கு என்னமோ அத்தை சொல்றது சரியாதான் தோணுது. என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? அம்மா தான் புரியாம பேசுறாங்க. 2 பேரும் எப்படி சண்டை போடுவாங்கன்னு தெரியும்ல, வெளியே எடுத்து பையன் இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாவே. ஏம்மா மரகதம், நீ கோவப்படாதம்மா. நான் வேணா 2 வாட்டியும் எடுத்து பேசி ஹனிமூன் வேணா அனுப்பி வைப்போம். அப்படியாச்சும் 2 வாரம் சண்டை போடாம ஒண்ணு பண்ணா சேர்ந்துருக்காவலான்னு பாப்போம். என்னமோ பண்ணுங்கண்ணே, நான் வேற என்னன்னே பண்றது? என் பையனும் அங்க பாவம் தான். மரகதம் போக போக எல்லாம் சரியாயிரும், நீ அதை பெருசு பண்ணாத. எப்படிமா பெருசு பண்ணாம இருக்க முடியும்? என் பையன் அங்க நிம்மதி இல்லாம இருக்கான், என் வயிறு வேற பத்திக்கிட்டு எரியாது. நான் என் ஆதங்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் போறேன், என்னமோ பண்ணுங்க, ஒழுங்கா புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. என்னத்தே மரகதம் இப்படி பேசிட்டு போறா? என்ன பண்ணு, எல்லாம் நேரம் போக போக சரியாயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அழகிய லைலா அப்படிங்கிற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டோரி நல்லா இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போலாம் அப்படின்ட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படியும் கொஞ்ச நாளுக்கு எங்க 2 பேருக்குள்ள மோஸ்ட்லி ஃபைட் சீன் தான் வரும். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, போர் அடிக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு வேற மாதிரி சீன் ஏதாச்சும் எடுத்துட்டு போகலான்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஸ்டோரியோட டைமிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. நானும் 20 மினிட்ஸ் போடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் வியூஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் 20 மினிட்ஸ் வீடியோ போடுறதில்ல. அதான் இப்போ சும்மா 10 மினிட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னும் நம்ம ஸ்டோரியை கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஸ்டோரியோட டைமிங் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 மினிட்ஸ் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இப்போ வந்து கம்மியாக தான் வியூஸ் வந்து போகுது. நீங்கள் எப்பவும் போலவே எங்கள் பட்டு மாமா சேனலுக்கு உங்கள் ஆதரவை தந்துட்டே இருங்க. கண்டிப்பாக நான் 20 மினிட்ஸ் வீடியோ வந்து டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எங்க ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.